ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. ஸ்பைடர்மேனோட லாஸ்ட் படத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்பைடர்மேன் இந்த உலகத்திலே யாரு அப்படிங்கிறதே மறக்கிற மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதோட கண்டினியூஷனாக தான் இந்த படத்தையும் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து வழக்கம் போல திருடனை பிடிப்பாரு, கொள்ளையடிக்கிறவனை பிடிப்பாரு, எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி போலீஸ்ல கொடுத்துட்டே இருப்பாரு. இந்த மாதிரி போலீஸ்ட்டும் மக்கள்லையும் நல்ல பேர் எடுத்து வச்சிருப்பாரு. ஹீரோவோட லவருக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ யாருன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அந்த சோக கதையை வச்சு ஓட்டிடுவானுங்க. இந்த படத்துல வில்லன் யாருன்னா ஜீன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு தங்கச்சி ஒன்று இருக்கு. ரெண்டு பேருக்கு என்ன பவர்னா யாரோட மைண்டை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. உடனே கண்ட்ரோல் பண்ணி அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதை அப்படியே அவங்க வச்சு செஞ்சிருவாங்க. இந்த பவர்லாம் இவங்கள்ட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு போலீஸ்காரன் ஒருத்தன் அந்த அக்கா தங்கச்சியில ஒருத்தவங்கள அழைச்சிட்டு போயிடுவான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அழைச்சிட்டு போயிட்டு அவங்களோட பவர்லாம் கண்ட்ரோல் பண்ணி எடுக்கணும் முயற்சி பண்ணிட்டு இருப்பான். இப்போ வெளியில இருக்க அவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அக்கா அப்படியே காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மக்களுக்குள்ளையும் பூந்து பூந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த தங்கச்சி வந்து தடுத்து தடுத்து அனுப்பிட்டே இருப்பாரு. ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அக்கா இருக்காங்கல்ல, அந்த ஆராய்ச்சிங்கிற பேர்ல அந்த அக்காவை கொண்டுருவாங்க போட்டு. இப்பதான் ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். அந்த டைம்ல வெளியில இருக்க தங்கச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உலகத்திலேயே அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. இருக்கிற மக்கள் எல்லாரையும் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இப்ப வில்லன் அனுப்புற அந்த ஆட்கள் எல்லாம் அடிச்சு புலம் தள்ளிவிட்டு கடைசியில வில்லிக்கிட்ட போய் நின்றுவாப்புல. அங்க நின்றுட்டு அந்த வில்லிக்கிட்ட பேசிய மயக்கி மக்கள் எல்லாம் காப்பாத்திடுவாரு ஹீரோ. ஓவராலா படத்தை பார்க்கும்போது படம் ஃபுல்லா பேசிக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஒரு 2 3 ஃபைட் சீன்ஸ் வரும். ஃபைட் சீன்ஸ் ஃபுல்லா தரமா இருக்கும். தியேட்டர்ல பாக்குறவங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பை பை.